இவங்க பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. திராவிட மாடல் போலீஸ் அப்படிங்கிறது திமுகவுக்கு அடியால் வேலை தான் பாக்குது. அவங்க எப்படி சட்டத்தை அப்படியே நிலைநாட்டி கிழிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நீதிபதிக்கு தெரிஞ்சுதுங்கிறதாலதான் சிஐஎஸ்எஃப் போலீஸ் பாதுகாப்போட போக சொன்னார். இவங்க என்ன பண்ணாங்க, அப்பீலுக்கு போறாங்க. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுங்கிறது செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி நேத்து தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துச்சு. என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இது அரசுக்கு உள்நோக்கம் இருக்கு, உள்நோக்கத்தோட தான் நீதிபதியோட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அந்த உள்நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பாய்மார்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதா, வேற ஒண்ணுலாம் கிடையாது. அப்படி என்னத்துக்கு பாய் ஓட்டுக்கு இவங்க அலையிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஹாஸ்டல் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்டல்ல 50 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 50 மாணவர்களுக்கும் தினமும் காலை உணவா உப்புமா மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. வெறும் உப்புமா தான். மாசம் 30 நாளும் உப்புமா தான். ஒரு கட்டத்துக்கு மேல மாணவர்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து போராட ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு உப்புமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. 50 மாணவர்கள்ல 39 மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு உப்புமா வேண்டாம், எங்களுக்கு உப்புமா வேண்டாம்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது. 11 மாணவர்கள் மட்டும் வரல, எங்களுக்கு உப்புமாவே போதும் அப்படின்னாங்க. சரி, அப்ப என்னதான் ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில வாக்கெடுப்பு அப்படிங்கறது நடத்த விட்டாங்க. இந்த 39 மாணவர்கள்ல 9 மாணவர்கள் எங்களுக்கு இட்லி வேணும்ட்டாங்க, காலையில இட்லி போட்டா நாங்க சாப்பிடுறோம் அப்படின்ட்டாங்க. 10 மாணவர்கள் எங்களுக்கு பூரி வேணும் அப்படின்ட்டாங்க. 10 மாணவர்கள் எங்களுக்கு பொங்கல் வேணும் அப்படின்ட்டாங்க. 10 மாணவர்கள் டெய்லி ஒரு வெரைட்டியா போடுங்க அப்படின்னு வாக்களிக்கிறாங்க. மீதம் இருக்கிற 11 மாணவர்கள் எங்களுக்கு உப்புமாவே போதும் அப்படின்ட்டாங்க. அப்ப 10 மாணவர்களா 9 மாணவர்களா இவங்க வாக்களிச்சாங்க இல்லையா? 11 மாணவர்கள் உப்புமாவுக்கு வாக்களிச்சதால ஒரு ஓட்டு வித்தியாசத்துல உப்புமா ஜெயிச்சிருச்சு. மறுபடியும் தினமும் உப்புமா தான். எதுக்காக இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, இந்த 11 மாணவர்கள்னு நான் சொன்ன உப்புமா மாணவர்களை சிறுபான்மை வாக்காளர்கள்னு வச்சீங்க. இந்த 39 பேர் போராடினாங்கல்ல, அவர்களை இந்து வாக்காளர்கள் அப்படின்னு வச்சீங்க. இந்த 39 இந்து வாக்காளர்களும் சாதி ரீதியா வாக்களிக்கிறது, கட்சி ரீதியா வாக்களிக்கிறது, பிடிச்ச வேட்பாளருக்கு வாக்களிக்கிறது, மாமா மச்சான் சித்தப்பா சொந்தக்காரன் அவனாவது கட்சியில இருப்பான், அவன் தான் நமக்கு நல்லது கெட்டது செய்யறான் அப்படின்னு சொல்லி வாக்களிக்க கூடியது, இப்படி எல்லாமே பிரிஞ்சு 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 வாக்களிக்கிறாங்க. ஆனா இந்த 11 சிறுபான்மை வாக்காளர்களும் சர்ச்சில் யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, தர்காவில யாருக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப இந்த பெரும்பான்மை எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறப்ப சிறுபான்மைக்கு நாம சொம்படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நாம இந்த உப்மா ஓட்டை வாங்கி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவோட நிலை. இதுக்குதான் இவ்வளவு குரங்கு பல்ட்டியும் இவ்வளவு குரலி வித்தைகள் அப்படிங்கிறதும் காட்டப்படுது.